வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல நீங்க பார்த்த மாரி வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் இந்த இந்த சுற்றுலா இடத்துக்கு நம்ம போய் சுத்தி பார்த்துருவோம்னு நினைக்கக்கூடிய தாஜ்மஹாலுக்கு தாங்க நாங்க வந்திருக்கிறோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு எப்படிலாம் ஃபன் பண்ணோம், மற்றும் பார்த்தீங்கன்னா, அங்க நாங்க எப்படிலாம் ஏமாந்துருக்கிறோம். இது எல்லாமே நாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்லியிருக்கிறோங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. தலைவரே, ரிக்ஷாவில் போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரிக்ஷால இதுல நான் போய் கிடக்குங்க. பேட்டரி ரிக்ஷாவில் எவ்வளவு சொல்றீங்க அப்படி? 3 பேத்துக்கு 100 என்னென்ன பண்றதுக்கு? சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு அவரு வாங்கி தராரா? இல்லைங்க, நம்ம காசுல போட்டு வாங்கி சாப்பிட்டா. ஆ, அதாவது என்ன சொல்றாருன்னா, வெயிட்டிங் சார்ஜ் சாப்பிட்டு இப்ப நம்ம சாப்பிட்டு அப்புறம் மார்க்கெட்டை சுத்தி பாருங்க அங்க காமிக்கணும்னு சொன்னாரா? மார்க்கெட் பார்த்துட்டு அங்க போய் விட்டுருவாரு. 100 ரூபா தான் 3 பேத்துக்குமே. ஓகே, ரொம்ப சீப்பா தான் இருக்குது. ரொம்ப சீப்பா இருக்கு. நம்மள சீப்பு பண்ணிட போறாரு. அவன் என்ன கணக்கு போட்டா 4 இடமா 5 இடம் சொன்னானப்பா. 4 இடம் இருக்கு. அது ஏதோ கோயில் இந்த கோயில் தான். ரோடுன்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டானுங்க. நம்ம ஏமாத்திட்டான். அதனால இனிமேல் வந்து ரிக்ஷாவில் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து முதல்ல சொல்லிருங்க, வண்டி என்ட்ரன்ஸ் வெளியே போய் விட சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால வந்து ஏமாத்திட்டானுங்க. இங்கே தேநீர் குடிக்கிறோம், டீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். டேஸ்ட் எப்படின்னு தெரியல. கிம்பல் இது பண்ணியிருந்தா நல்லா சூப்பராக வந்துருக்கு. போட்டா நல்லா ஒரு போட்டோ எடுப்பா. போட்டோ எடுத்து அதுலயும் போட்டு பாரு, ரிவ்யூ போடுப்பா. போ கிட்ட போ. பூ மலர்லாம் எடு. 2 பூ மலர் வருதா போட்டா? அதிகமா தான் இருக்கு. கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லு. என்ன மாதிரி ஸ்டீல் பாடிக்கு தாங்கிக்கும். இதெல்லாம் வேணுங்கிற திருத்தாங்க. நம்ம பாடி வந்தா எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி பாடி வந்தா பாடி ஆகிறது உறுதியா? ஆமா, அடுத்த மாசம் வந்தா உறுதி. அடுத்த மாசம் வந்தா ரொம்ப தீயாக, ஆனால் 10 எரியும். எப்போ வந்தாலும் காலையில வந்துருங்க. ஆமா, என்ன சொல்லு? இங்க கரெக்டா ஒரு 8:30 8 மணி 8:30 இந்த டைம்ல இங்க இருந்தோம்னா இங்க கரெக்டா இருக்குங்களா? கிளைமேட் இருக்கும். சாயந்தரமும் நல்லா இருக்கும். தேனை பாரு கட்டுறீங்க, தேனை கூட கட்டுறீங்க.
going to like landing. இதுலயே கொலை பண்றான். Sunlight glow the station. தலைவரே இப்போ எங்க இருக்கிறீங்க நீங்க? தாஜ்மஹால் உள்ளே வந்துட்டேன். வந்துட்டீங்களா? இன்னும் உள்ளார போகலையாங்களாண்டுது? இதோ இது மேலே வந்திருக்கிறேன். இப்போ என்ட்ரன்ஸ் அங்கேருந்து ஆக போகுதுங்க. போகிறது வந்து மெயின் கேட் வந்து உள்ள இருக்கு. இன்னும் மெயின் கேட் மெயின் கேட் எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? 20 நிமிஷத்தில் போயிடுவேன். சரி, இப்போ இங்கே வெயில் எப்படிங்க இருக்குது? வெயில் ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்க, இது வந்து ஒரு காதல் சின்னமாக இது வந்து பார்க்குறாங்க. ஆமாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் காதலிச்சு கைவிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு காதல் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ நீங்கள் வந்து இப்போ கல்யாணம் உங்களுக்கு ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சுங்க. அப்போ அந்த வருத்தத்தில் இருந்தால் அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏங்க அவருக்கு போயிட்டா நான் என்ன தாடி வளர்த்துக்கிட்டு என்ன தேவதாஸ் மாதிரி எங்க தெரியும் இல்லையா? வேற கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி போன சந்தோஷமா இருக்குங்க. அவங்க என்னை விட்டுட்டு போன முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தாங்க நல்லது. அந்த பாலிசி தான் என் பாலிசி. ஸ்டீல் பாடி. ஸ்டீல். இப்போ ஃபேமிலியோட நீங்கள் வரலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஆமாங்க, ஃபேமிலியை இந்த தடவை இங்கே வந்து இங்கே ஏமாத்துறவங்க அதிகமாக இருக்காங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு என் தோஸ்தோட வந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி வந்துட்டு உள்ளே வந்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு தடவை வந்து பாத்துட்டு போலான்னு வந்துக்கிறீங்க. ஆமா. இப்போ அடுத்த ட்ரிப் வந்து உங்க ஃபேமிலியை கூட்டு வருவீங்க. கூட்டு வரதுக்கு நமக்கு சுலபமா இருக்குங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரக்குள்ள இவ்வளவு வெயில்ல வரக்குள்ள நீங்க அதுக்கேத்தாப்புல பிளான் பண்ணி நீங்க வருவீங்க. கொஞ்சம் சாயங்காலமோ இல்ல வந்து விடிய காலையிலயே வருவீங்க. காலையில வரது பெட்டருங்க. நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் திருப்பி போறது. சரி சரி சரி. இப்போ நீங்க வந்து நல்லா இருக்குதுங்கிறீங்க. ஆனா நல்லா இருக்கு. சரி, ஓகே, மேல பாக்கலாம். ஆனா வெயில் அடிச்சாலும் இவ்வளவு வெயில் அடிச்சாலும் அந்த ஒரு காத்து வருது பாருங்க. அந்த காத்துல வந்து வெயில தள்ளி விட்டுறது. சரி சரி, வாங்க. நீங்க பாக்குற டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் மியூசியம் போறதுக்கு, இந்த மியூசியம் போறதுக்கு இந்த 200 ரூபா டிக்கெட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். வாங்க உள்ளார போலாம். வடக்கு சேர்த்த வர்றாங்களா பாத்தீங்களா? நிக்க விட மாட்டாங்க. அந்த செங்கோட்டையா வேற அங்க இருக்குது. அதே தானே போனேன். எங்க அந்த வெள்ளையா இருக்காதான். இதெல்லாம் குமார் இல்லையா? ஏகண்ண இதுல இருந்து டைவ் அடிக்குமா? அடிக்கலாம். ஆனால் என்ன அந்த நாட்டத்திலே நீ செத்து போடுவா. உன்னை தூக்குறதுக்கு நாங்க தான் வரோம். வரமாட்டேங்க, போனா போயிட்டு போகலான்னு இருமாட்டெல்லாம் படுத்துக்கிறது பாரு. புரியுதா? சரி சரி. 10 எருமையா 4 எருமையா? இங்கிருந்து கிளம்பலாம்.
தலைவரே, தண்ணியில் என்ன குதிக்க போறீங்களா? தண்ணி கலேஜ் தண்ணிங்க, டிச்சு தண்ணி. டிச்சு தண்ணின்னு சொல்லாதப்பா, கோச்சுக்கு போறாங்க யாராவது. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னேன். வர வர உனக்கு தான் தெருப்பு தான் கேமரா ஏன் அதுக்குள்ள எங்க வந்து வர பாருங்க, ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒரு ஆச்சரியத்தை காமிக்கிறேன் பாருங்க. இப்ப 2ஆ இருந்தது பாரு, இப்ப 3ஆ மாறிடுச்சு. இதுதான் 2 3 ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுப்போம். சரி. சொர்ணச்சந்தி ட்ரெயின் 2 மணிக்கு நாங்க ட்ரெயின் பார்த்தா 2:45க்கு தான் இருக்கு. அதனால சரி அங்க இருந்து போறதுக்கு விட நம்ம பஸ்ல போயிடலாம். எங்க போலான்னு? மதுரை போலாம். சரி. பஸ் ஸ்டாண்டுக்கு போகலான்ட்டு போனா அவன் ரிக்ஷாக்காரன் ஒரு ஏஜென்ட் வச்சிருக்கான். சரி. ஒரு இடத்துல இருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கூப்பிட்டு போறான். அங்க கமிஷனுக்கோசரம் தான் கூப்பிட்டு போறான். எங்களுக்கு பஸ் நீங்க தாஜ்மஹால் இறங்கிட்டு நீங்க வந்து நடுவுல வந்து சாப்பிடறதுக்கு அவனுக்கு கூப்பிட்டு போலான்பாங்க. இல்ல நீங்க மறுபடியும் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் போடணுமான்னு கேட்பாங்க. ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணுமான்னு கேட்பாங்க. நீங்க வந்து யாரு சொல்றது நீங்க கேட்காதீங்க. எந்த புரோக்கரையும் வைக்காதீங்க. 99% வந்து இங்க வந்து எல்லாம் ஃப்ராடா தான் இருக்கானுங்க. மக்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து எப்படி ஏமாத்தலாம், எங்க கூட்டிட்டு போய் இவனுக்கு வந்து நமக்கு நல்லது சொல்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா இவனுக்கு வந்து கமிஷன் வாங்கிக்கிறானுங்க. கமிஷன் வாங்குறது பிரச்சனை இல்லை, நம்மளை வந்து அலக்கடிக்க விடுறானுங்க.